ரைட். இப்போ நீங்கள் வித்ட்ரோவல்னு சொல்லி போனீங்கன்னு சொன்னால் நம்மளாம் வித்ட்ரோவில் கிளிக் பண்ணோன்னே வரும். அதில் போய் பாருங்கள். எல்லா இடம் நெட்வொர்க் பிரச்சனை. இந்த வித்ட்ரோவில் வந்து பாருங்கள், நம்மளாம் 500 கிராம் வந்த பிறகு தான் நீங்கள் எடுக்கலாம். இல்லை 500 கிராம் வந்த பிறகு பாருங்கள், உங்களுக்கு அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ 28, மிச்சம் 62 கிராம் வந்து என்ன செய்யணும் வரணும். அதாவது அந்த பெண்டிங்கில் உள்ள மற்ற இந்த ரெஃபரலில் இருக்கிறாக்க வந்து அதை செய்து 1 லெவலில் ரீச் பண்ணணும். அதில் மற்ற வீடியோக்களை நாங்கள் பார்த்து முடிக்கணும். ஒரு மாதத்துக்குள்ள நாங்கள் இதை செய்து முடிக்கலாம். 500 கிராம் தாண்டலாம், சரியா? அது செய்யலாம். ஆனால் ஒரு நாளும் நாங்கள் இதை செய்தால்தான் அது வரும். அப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாக பாருங்கள், வித்ட்ரோவில் பிட்காயின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் முன்னுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒன்று மாஸ்டர் கார்டில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், விசா கார்டில் எடுத்துக்கொள்ளலாம், பேபால் மற்ற அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மற்ற பேனியர் பேயர் அப்படின்னு சொல்லி இந்த அக்கௌண்ட் பேனியர் பேபால் பேயர் எல்லாம் வந்து ஆன்லைன் ஏர்ன் பண்ணுற காசை வந்து ஆன்லைனில் ஒரு ஆன்லைன் பேங்க்னு சொல்லலாம், சரியா? அதில் நீங்கள் வந்து இமெயில் அட்ரஸை கொடுத்து வந்து உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ண உடனே அக்கௌண்ட் ஒன்று தருவோம். அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இதில் அந்த அக்கௌண்ட் வந்து இமெயில் அட்ரஸ் தான் கொடுப்பீங்க. இமெயில் அட்ரஸை இங்கே கொடுக்கும்போது நேரடியாக இங்கே உள்ள அமௌண்ட் வந்து அந்த இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அங்கேருந்து நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பருக்கோ இதுக்கோ டிஜிட்டல் வாலெட்டுன்னு சொல்லுவாங்க, ஈஸி கேஷ் மூலம் கூட நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். பேவாலில் போட்டால் ஈஸி கேஷ் மூலம் அங்கேருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பேங்க்குக்கு கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளலாம், சரியா? அது எத்தனை கிராம் நீங்கள் இதில் எத்தனை கிராம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னு போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய உண்மையான பெறுமதி இதில் காட்டும், இந்த $ல் காட்டுது பாருங்க, சரியா? மற்ற எத்தனை கிராம்னு சொல்லி இதில் வந்து இமெயில் அட்ரஸ் போடுறது, இதில் வந்து உண்மையான பெறுமதி வந்து காட்டுது. $479 அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 88,000 86,000 கிட்ட வருது, சரியா? அப்போ நார்மலாக 230 கிராமுக்கு அப்படின்னு சொன்னால் 500 கிராமுக்கு எவ்வளோ வரும்? $1,042 வந்து வருது. இது சரி, இது ஒவ்வொரு நாளும் வந்து ரேட் வந்து சில நேரம் மாறுமா, ரேட் வந்து ஒரே ரேட்டில் இருக்காது. இப்போ இன்றைக்கி 2.09 போகுது $, ஒரு கிராம் வந்து 2.09 போகுது. அது வந்து 1.83 1.7 1.2 அப்படியும் வந்திருக்கு. ஸோ அப்படி அந்த ரேட்டை பொறுத்து தான் அவங்களுக்கு தருவாங்க, சரியா? ரேட் மாறுபடும், ரேட்டை பொறுத்து தருவாங்க. நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீஸ் வந்து இதில் சில நேரம் வெட்டப்படலாம். அதாவது ஒரு $5 கிட்ட வெட்டப்படலாம் பேங்க்குக்கு எடுக்கும்போது. அது வந்து பொறுத்து, சரி. பிட்காயினுக்கு இல்லை, அதே வந்து மாஸ்டர் கார்டுன்னு சொன்னால் அந்த ஃபீஸ் வந்து இதில் 5% வெட்டுதுன்ட்டு காட்டுது போகிறோம். மாஸ்டர் கார்டு பேங்குகளுக்குன்னு சொன்னால் அந்த அவங்க செலவழிப்போம், அவங்களுக்கு செலவழிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது தானே. உங்களோட காட்டுக்கு அனுப்பும்போது அவங்க பேங்க் டாக்குமெண்டேஷன் அதில் தான் செய்வாங்க. ஸோ அதுக்கு வருவாங்க. மற்ற வந்து பேபாலுக்கு 2 பாயிண்ட், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸுக்கு 5 பாயிண்ட், பேனியருக்கு 2%, பேயருக்கும் அதே தான். அப்போ நாங்கள் இது பிட்காயினுக்கு மட்டும்தான் ஃபீஸ் 1 பாயிண்டில் இருக்குது. ரைட் 1.1% வெட்டுவாங்க. அப்போ நாங்கள் ஒரு 1000 கிராம் எடுக்கிறோம்னு சொன்னால் $1 எவ்வளோ வரும்? 1000 கிராம் சொன்னால் $1 சொன்னால் $10 வெட்டுவாங்க, சரி? அதில் வெட்டிட்டு மிச்சம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ரைட், ஓகே, நன்றி. நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி டெய்லி ஒர்க் பண்ணி உங்களோட லெவல் கிட்டத்தட்ட லெவல் 5 லெவலாக நீங்கள் தாண்டின பிறகு தான் உங்களுக்கு வந்து நம்மளாக 7 லெவல் தாண்டினா தான் சில பேருக்கு அந்த இது வரும், ஃபுல்லாக வரும். என்னென்று சொன்னால் அந்த அமௌண்ட் 500 கிராமுக்கு மேலே வரும், 7 லெவல்கிட்ட போகணும். ஸோ லெவல் தாண்டதுக்கு நீங்கள் வந்து உங்களோட முயற்சி உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் செய்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.